யோகமே முன்னேற்றத்தின் அத்திவாரம் என்ற தலைப்பிலும் கலப்படமற்ற நினைவு என்ற தலைப்பில் மோகினி தீதி அவர்களின் குளோபல் பக்திக்கான வகுப்பு இது. ஓம் சாந்தி. பாபாவுடைய எல்லா குழந்தைகளும் இந்த எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன எண்ணம்டா, கலப்படமற்ற நினைவை கொண்டிருங்கன்னு பாபா சொல்றாருண்டா. என்ன அதுண்டால் என்ன என்னண்டா, பாபா சொல்வார் எப்பயும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்ப அவர் உண்மையில அப்படி சொல்லும் பொழுது உங்களால செய்ய முடியும். ஒன்று சரீரம் உணர்வு, மற்றது சரீர உறவுகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்னென்னெல்லாம் பல விடயங்கள் வந்து எங்களை குழப்புது. நாம் பாபாவுக்கு போய் நாங்கள் பாபா எங்களுக்கு உதவி செய்யுங்கள், பாபா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தாங்கோ, இப்படி ஏதாவது ஒன்றே எங்களோட நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்டா, நான் நினைக்கும் பொழுது பாபாவோடு நான் இணைஞ்சிருந்தா அனுபவம் கிடைக்கும், அதாவது உதவி கிடைக்கும். நிச்சயமா அதுக்கு நிறைய முயற்சி தேவைன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் விடுபட்டு இதை மட்டும் நான் தொடர்பு வச்சு இப்படி இருப்பது ஒரு கடினமான விஷயம்னு தெரியும். ஆனால் ஏனெண்டா சாத்தியம், நான் மற்றவிடத்திலிருந்தெல்லாம் விடுபட்டு இருந்தால் தான் இந்த தொடர்பு ஏற்படுத்தலாம் என்பது தான் உண்மை, சாத்தியமான விஷயமும். ஆனால் நான் அது இணைகின்ற எண்ணங்களாக இருந்தால் நினைவு தூய்மையானதாக இருக்காது, அல்லது கலப்படமற்றதா இருக்காது. ஆகவே பாபா என்ன எங்களுக்கு சிவன் விரும்புகிறா, தூய்மையான அன்பு, பாபால் அன்பு இணைந்திருக்க வேண்டும். அதன் மூலம் நினைத்தை மறக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நினைவில் இருந்தால் எல்லாத்தையுமே நாங்கள் மறக்கலாம், இல்லாவிட்டால் நாங்கள் மறந்துமெண்டாத்தான் நினைவு வர. ஆகவே நாங்கள் என்னத்தோட தொடர்போட வச்சிருக்கிறோம், என்னத்தோட நாங்கள் இணைக்காமல் இருக்கணும்ன்றதுக்கு முன்னே ரொம்ப தொடர்பு இருக்குது. நான் என்னத்தை நினைக்கணும், என்னத்தை மறக்கணும். ஏனண்டா இந்த முழு விளையாட்டுமே நினைவிலையும் மறக்கிறதுலேயும் தான் இருக்குது. கடந்ததை நினைக்கணும், கடந்ததை மறந்து விடணும். மன்னிப்பு மிக முக்கியமானது. உங்களுக்கு அன்பு இருக்கலாம், கருணை கொண்டிருக்கணும். அது தொடர்ந்தும் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமானது. என்னுடைய அந்த உணர்வுகளை நான் கவனிச்சு கொண்டேன்னு சொன்னால் என்ன முக்கியமான வழிமுறைண்டா, கவனிச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு தேவையான வழிமுறையை நாங்கள் படிச்சு கொள்ளணும். அதுக்கு முக்கியமானது என்னவென்று சொன்னால், எல்லாருக்கும் நல்லாசி தூயுணர்வு கொடுக்கறது, சக்காஷ் கொடுக்கறது. இதன் மூலம் நீங்கள் தொடர்பில் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் அவர்களுக்கு அன்பு, சக்தி, ஒளி எல்லாத்தையும் கொடுக்கின்றீர்கள். இதன் மூலம் பாபா எனக்கு உதவி செய்கிறார். அவரை கேட்க தேவை இல்லைன்னுண்டா, என்னென்ன ஆத்மாவுக்கு தேவையோ பாபா அந்த தேவையை நிறைவேற்றுவார். அதனால தான் பாபா இங்கே இருக்கிறார். எங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு இவர் இருக்கிறார். எங்களை விடுதலையாகத்தான் பாபா வந்திருக்கிறார். அதனால தான் நான் நினைக்கிறேன் என்ன வேண்டாம் சொன்னால், கும்புறத்துக்கு பதிலாக கேட்கறதுக்கு பதிலாக அன்பானிடமில்லை அவரை நினைவு செய்யுங்கள். அதுதான் சரியான வழிமுறை. அதுதான் ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கும். அப்போ நாங்கள் பாபாவை விடுதலையாக்குற வரையும் வழிகாட்டியாகவும் அருள்பவரை அனுபவம் செய்கின்றேன். அதன் மூலம்தான் முடியும். ஆகவே நாங்கள் எல்லாரும் எங்கள் இந்த உலகத்திலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்ச நேரமாவது அப்படி முயற்சி செஞ்சோம்னா சர்வசக்திவானுடைய நற்பண்புகள், சக்திகள் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்வதுடன் உங்களுக்கு திருப்தியும் கிடைக்கும். ஆகவே பக்தி எந்த நேரம் செய்தாலும் இந்த இலட்சியத்தை கொண்டிருங்கள். நான் பாபாவோட ஒரே ஒருவருடைய நினைவில் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் கலப்படமற்ற நினைவுன்னு சொல்லப்படும்.
பத்திக்க நல்லுடைய நல்லாசைகள் மற்றும் தூயுணர்வுகள். நீங்கள் நல்ல அனுபவத்தை பெறுவீர்கள் நான் நினைக்கிறேன். அதனால பாபா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். சாந்தி.